வணக்கம். கும்பராசினியர்களுக்கு வணக்கம். கும்பராசினியர்களுக்கு கௌரவம் காக்கப்படும். என்ன நாங்கள் கௌரவம் இல்லாமல் இருக்குமா அப்படின்னு சொல்லி நினைக்கலாம். அப்படி இல்லை, நீங்கள் நல்லா இருக்கவங்களுக்கு வாழ்த்துக்கள். இந்த பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஐயோ அடுத்த வாரம் பேங்க் இது முடியுது, பேங்க் டியூ வருது, கட்ட முடியாமல் அவமானம் வந்துடுமா, இல்லை கடன் கொடுத்து உங்கள் வீட்டுக்கு வந்து கேட்டுருவாங்களா, இல்லை ஒரு பொருள் வாங்கிட்டு திருப்பி கொடுக்க முடியலையா, அப்படி இருக்கவங்களுக்கெல்லாம் இந்த நேரம் குரு சுக்கிரன் பூர்வ புண்ணியஸ்தானத்தில் புத்திரஸ்தானத்தில் அமர்ந்திருப்பதால் நன்மைகள் நிறைய ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும். பணவரவு ஏற்படும். பதவி உயர்வு சம்பள உயர்வு ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. டிரான்ஸ்ஃபர் கிடைந்தீங்கன்னா நடக்கும். வெளிநாடு செல்ல வாய்ப்புகள் கிடைக்கவில்லை என்றால் இந்த நேரம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். வெற்றி எப்போவுமே தானா கிடைக்காது. இது வரைக்கும் வெற்றி பெற்றவங்களை பார்த்தீங்கன்னா யாரும் அவங்க கையை பிடிச்சிட்டு வந்துட்டு இதுதான் வெற்றின்னு யாரும் கை காமிச்சிருக்க மாட்டாங்க. அவங்களுடைய முயற்சிகள், அவங்களோட தேடல்கள், அவங்களுடைய அயராத உழைப்பு அது ஒரு நாள் வெற்றியை கொடுக்கும். இது இந்த நேரம் உங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய நல்ல நேரம். நல்ல நேரம் இது. இப்போது இருக்கக்கூடிய கிரக நிலைகள் விசுவாவசு வருடம் ஆடி மாதம் 22ஆம் நாள் சதுர்தசி திதி 2:42 வரைக்கும் திரையோதசி திதி, 2:58க்கு உத்திராட நட்சத்திரம், அது 2:58 வரைக்கும் பூராட நட்சத்திரம், அமிர்த யோகம். ரிஷபராசிக்கு சந்திராஷ்டமம் நிறைவேறப் போகிறது. மிதுன ராசிக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பமாகும். மிக கவனமாக இருங்கள், மௌனமாக இருங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா அவிட்டம் நட்சத்திரம் 3ஆம் பாதம் 4ஆம் பாதம் அதாவது செவ்வாய் திசையில் பிறந்திருப்பார்கள். சதய நட்சத்திரம் 4 பாதங்கள் ராகு திசையில் பிறந்திருப்பார்கள். பூரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் குரு திசை 1ஆம் பாதம் 2ஆம் பாதம் 3ஆம் பாதம் இந்த பாதத்தில் பிறந்திருக்கும் உங்களுக்கு இந்த காலகட்டங்கள் எப்படி இருக்கும்? காதல் நிறைவேறுமா? நிச்சயம் காதல். ஏன்னா காதல் கிரகம் சுக்கிர பகவான் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தில் இருக்கிறார். அது நிச்சயம் உங்களுக்கு காதல் நிறைவேறக்கூடிய நல்ல நேரம். சுக்கிரனின் பார்வையும் குருவின் பார்வையும் 11ஆம் இடத்தில் 11ஆம் இடத்தில் பார்வை விழுவதால் பலவிதமான நன்மைகள். உங்கள் தேடல்கள் எதுவாக இருப்பினும் அந்த தேடல்கள் அனைத்தும் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். முயற்சிகள் திருவனையாகும். நிறைய நல்ல மாற்றங்களை நோக்கி உங்கள் வாழ்க்கை பயணம் செல்கிறது. ராசியில் ராகு, ஜென்ம ராகு, ஜென்மத்தில் ஒரு பாம்பு, 7ஆம் இடத்தில் ஒரு பாம்பு. அது கொஞ்சம் கவனமாக இருப்பது நல்லது. 2 பாம்புகள் வேலை செய்யும் இடத்திலும் வருமானம் தரக்கூடிய இடத்திலும் குடும்பத்திலும் மனைவி ரூபமாக, கணவன் ரூபமாக அல்லது பிள்ளைகள் ரூபமாக பிரச்சனைகள் வரக்கூடும். அது வராமல் தடுக்க மௌனமாக இருப்பது நல்லது. ராகு கேதுவிற்கு ஞாயிற்றுக்கிழமை ராகு காலத்தில் துர்க்கை அம்மனுக்கும் ராகு கேதுவிற்கும் கொள்ளு கருப்பு உளுந்து ராகு கேதுவின் தானியங்கள், அதை ஒரு தேங்காயை உடைச்சு அது சரிபாதையாக உடைச்சு அந்த தேங்காயில் கொள்ளும் கருப்பு உளுந்த ஒரு துணியில் போட்டு முடிச்சு போட்டு அந்த முடிச்சை திரியாக்கி தீபம் ஏற்றி வழிபடும் பொழுது தோஷங்கள் விலகி யோகங்களாக மாறும். கேது என்ற பாம்பு நிறைய சங்கடங்கள், கெட்டது, விபத்துகள், நோய்கள் கொடுக்காமல் இருக்க விநாயகர் பெருமானுக்கு அருகம்புல் மாலையும் எருக்கம்பூ மாலையும் வைத்து மாலை அணிவித்து அவருக்கு வெல்லமும் கருப்பு எள்ளும் கலந்த மோதகத்தை லட்டு வைத்து வழிபடுவது நிறைய நன்மைகள் உண்டாகும். கேது என்ற தோஷம் நீங்கும். இப்போ 7ஆம் இடத்துல 15ஆம் தேதிக்கு மேலே சூரிய பகவான் ராசிக்கு, அந்த சிம்ம ராசிக்கு அதிபதி ஆட்சி பலம் பெறப் போகிறார். பிரிந்த உறவுகள் ஒன்று சேரப்போகிறது. பிரிந்த உறவுகளால் நன்மைகள் ஏற்பட போகிறது. ஒரு சிலருக்கு தன வரவுகள் உருவாகப் போகிறது. நிறைய நல்ல மாற்றங்களை நோக்கி கும்பராசியின் பயணம் சிறப்பாக உள்ளது. அடுத்து குடும்பஸ்தானத்தில் சனி, 2ஆம் வீட்டில் சனி. பேச்சில் நிதானம் தேவை.
சனி பகவான் நாக்கு வழியாகத்தான் பலவிதமான சிக்கலை கொடுப்பார். தேவையில்லாம மனைவி மீது கோபப்பட செய்வார். கணவன் மீது அது மனைவியாக இருந்தால் கணவன் மீது கோபப்பட செய்வார், அல்லது உறவுகள் மீது. ஏன்னா இப்போ செவ்வாய் வந்து உங்களுக்கு வந்து 8ஆம் இடத்துல இருக்கார். அப்போ உறவுகள் மூலமாக சில தடங்கல்கள், சில நிம்மதிகள் கெடும். மிக கவனமாக இருக்கும். சனியும் செவ்வாயும் ஒன்றுக்கொன்று நேரடியாக பார்த்து கொள்கிறது. யுத்த கிரகங்கள் இரண்டும் அந்த குடும்பத்தில் எந்த குழப்பமும் வராமல் இருக்க முருகப்பெருமானுக்கு அரளிப்பூ வைத்து அர்ச்சனை செய்வது. நவகிரகத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவானுக்கு முழு தோரை பருப்பு நவ தானியங்களில் செவ்வாய்க்குரிய தானியம் முழு தோரை பருப்பு, அதை வந்து தேங்காயில் வச்சு அந்த செவ்வாய் கிரகத்திற்கு ஆரஞ்சு நிற வஸ்திரம் சாத்தி தீபம் ஏற்றி அர்ச்சனை செய்து வழிபடும் பொழுது செவ்வாய் தோஷங்கள் நீங்கி யோகமாக வரும். இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு வீடு கட்டும் நிலையில் உள்ளவர்களுக்கு வீடு கட்ட யோகம் உண்டாகும். 60 வயதில் நேற்று ஒரு நண்பரை சந்திச்சான்னு, கிட்டத்தட்ட அவரை ஒரு 35 ஆண்டுகளாக இதே இடத்துல நான் சந்தித்தேன். சந்திக்கும் பொழுது ஒரு நார்த் இந்தியன். அவர் ஆளை பார்த்தீங்கன்னா நல்ல நடிகர் நிழல்கள் ரவி மாதிரி, ரொம்ப சின்ன வயசு நிழல்கள் ரவி எப்படி பாரு, இப்பயும் அப்படியே தான் இருக்காரு. முடி எதுவும் கொட்டலை, ரொம்ப சிறப்பாக இருக்காரு. அவர் வந்து இப்போது முறுக்கு வியாபாரம், அடுத்து வந்து இந்த பர்பி வியாபாரம், வெல்லமும் வேர்க்கலையும் சேர்ந்த பர்பி வியாபாரம் பண்ணுறாரு. நான் நிறைய இழந்துட்டேன் சார், எனக்கு இனிமேல் வாய்ப்பு வருமா? 4 கோடி ரூபா மேலே இழந்துட்டேன். என் பையன் அவன் கஷ்டப்படுறான், அவனுக்கு அது நான் அவனை தொந்தரவு பண்ணுறதில்ல. கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு நான் 10 கிலோமீட்டர் சுற்றுறேன். எனக்கு நல்லது நடக்குமா? நானும் கும்பராசி, சதய நட்சத்திரம், இழந்ததெல்லாம் திரும்ப வருமானா? நான் ஏதோ இப்போ 60 வயசு மேலே வாய்ப்பு உண்டான்னு என்ன கேட்டார். சார், இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா முதலமைச்சர்களில் பார்த்தீங்கன்னா எல்லாம் ஐயா இப்போ இருக்கக்கூடிய மு.க. ஸ்டாலின் முதலமைச்சர், மாண்புமிகு முதல்வர், தமிழக முதல்வர் வந்து 70 வயசுல முதலமைச்சராக இருக்கார், வயதான முதலமைச்சர். அப்போது யோகம் என்பது இதுக்கு முன்னாடி நீங்கள் உடனே கேட்கலாம், இதுக்கு முன்னாடி மக்கள் தலைவர் எம்ஜிஆர் இல்லையா, கலைஞர் ஐயா இல்லைங்களாம் கேட்கலாம். அதெல்லாம் அவங்கெல்லாம் சின்ன வயசுல முதலமைச்சராக ஆயிட்டாங்க. 70 வயசுல யாரும் முதலமைச்சராக ஆகல. அறிஞர் அண்ணா முதல் கொண்டு, கர்ம வீரர் காமராஜர் முதல் கொண்டு யாரும் வந்து அந்த வயசுல ஆகலை. அதுக்கப்புறமா அவங்க முதலமைச்சர் ஆகிட்டு எத்தனை வட்டம் இருக்கலாம். ஆனால் முதலமைச்சர் என்ற பதவி வந்து 70 வயதுக்கு மேல். அப்போ ஒரு மனிதனின் போராட்டம் 70 ஆண்டுகளாக ஒரு இலக்கை நிர்ணயித்து அந்த இலக்கின் மீது தன்னுடைய கவனம் செலுத்தி பயணம் செய்து வெற்றியும் பெற்று உள்ளார். அதனால வயசு யோகம் வந்து எப்போ வேணா வரும். இன்னைக்கு இருக்கக்கூடிய பார்லிமெண்ட்லையும் தமிழக சட்டசபையிலும் பார்த்தீங்கன்னா 70 வயசு மேலே இருக்கவங்க தான் மந்திரிகளாக மிகப்பெரிய உயர்ந்த பதவியில் உள்ளவர்களாக இருக்கார்கள். அதனால வந்து 87 வயசு ஐயா துரைமுருகன் ஐயா இருக்காரு, அவரும் மந்திரியா இருக்காரு. அதனால சோர்ந்து விட வேண்டாம். ஆனால் 60 வயசு மேலே ஒரு இளமை போயிடுது. அதில் என்னதான் போலியா, என்னதான் டையெல்லாம் அடிச்சுக்கிட்டு முகத்தை வந்து தெம்பா உடம்பு ஸ்டிப்பாக இருக்க மாதிரி காமிச்சாலும் அது ஒரு மனிதனோட ஆயுள் என்னமோ அவ்வளோதான். ஆனால் இருக்கும் வரை ஆரோக்கியமாக இருக்க வேண்டும். அதனால் உங்களுக்கு இன்னும் வாய்ப்புகள்லாம் வரப்பொழுது சனீஸ்வர பகவானை வழிபடுங்கள், ஆஞ்சநேயர் பகவானை வழிபடுங்கள். உழைப்பு, உடல் ஆரோக்கியம் பலமாக இருக்கும். உடல் ஆரோக்கியம் பலமாக இருந்தால் உழைக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். வாய்ப்புகள் கிடைச்சிச்சுன்னா ஒரே மனுஷனுக்கு ஒரு நாள் வெற்றி கிடைச்சிடும். அதனால வந்து இது இப்போ இருக்கக்கூடிய கிரக சூழல்கள் உங்களுக்கு சாதகமாக உள்ளது. செவ்வாயின் நகர்வு, செவ்வாய் கடகராசியிலிருந்து சிம்மராசிக்கு பயிற்சி ஆகும்போது தந்தை மூலமாக நன்மைகள் ஏற்படும். அல்லது நீங்கள் அப்பாவாகணும்னா அப்பாவாகக்கூடிய வாய்ப்பு உண்டாகும். ஆண் குழந்தைகள் பிறக்க வாய்ப்புகள் உண்டு. பெண் குழந்தைகள் விருப்பப்பட்டால் பெண் குழந்தைகளும் பிறக்க வாய்ப்பு உண்டு. நீங்கள் நினைப்பதை நடத்தி காட்டக்கூடிய நல்ல நேரங்கள், முயற்சிகள் செய்ய வேண்டும். நேற்று ஒரு துளாராசினியர்களுக்கு கும்பராசினியர்களுக்கு ஜாதகம் பார்த்தேன். ஒரே ஏறக்கூடிய ஒரு 6 மாதம் டிஃப்ரென்ஸில் 2 பேர் வேற சம்பந்தம் இல்லாதவங்க, 2 பேர் சம்பந்தம் இல்லாதவங்க, ஒரே ராசி, ஒரே நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா திசையும் பார்த்தீங்கன்னா ஒரு 6 மாதம் முன்ன பின்ன நடக்குது. ஒருத்தர் வந்து நெதர்லாண்டில் டாக்டர் படிச்சுட்டு பெரிய வேலை கிடைச்சி இன்னும் சிறப்பாக இருக்காரு, அவரு கல்யாணத்துக்கோசம் பார்க்குறாங்க. இன்னொரு பெண்ணுக்கு பார்த்தீங்கன்னா
திருமணமாகி 2 வருஷம் ஆச்சு, 2 கிட்னியும் போயிடுச்சு. கிட்னி டிரான்ஸ்ஃபர் ஆகுமா இல்லை இவங்களுக்கு ஆயில் முடிஞ்சிருமா அப்படிலாம் என்கிட்ட ஜாதகம் பார்த்தாங்க. நான் எதுக்கு இதை சொல்ல வரேன்னா, கும்பராசின்னா ஒவ்வொரு வயசில் எல்லாரும் பலவிதமான லக்னங்கள் உண்டாகும். பலவிதமான உங்களுக்கு கிரகங்கள் ஒவ்வொருவருக்கும் மாறி 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 இருக்கும். அதனால் எல்லோருக்கும் ஒரே பலங்க இருக்காது. ரொம்ப கஷ்டப்படுறவர்கள்லாம் வந்து இப்போது ராட்னம் மாதிரி கீழே இருக்கவங்க மேலே வருவாங்க, மேலே இருக்கவங்க கீழே வருவாங்க. சில புண்ணியங்கள் கர்மா என்பது நாம் முன்ஜென்மத்தில் செய்த பாவங்களும் இந்த ஜென்மத்தில் செய்த நன்மைகளும் புண்ணியங்களும் நமக்கு கண்முன்னே வந்து நம்மை வந்து வழிகாட்டும். அதுதான் கர்மா. இப்போது உங்களுக்கு நல்ல கர்மாவாக இருந்தால் நிச்சயமாக நீங்கள் நினைப்பதெல்லாம் வெற்றியாகக்கூடிய வாய்ப்பு உண்டு. திருமணமாகாதலுக்கு திருமண பாக்கியம் உண்டு. எப்பவுமே பார்த்தீங்கன்னா குரு பார்வை மிக மிக முக்கியம். 9ஆம் இடத்தில் குரு பார்வை, பாக்கியஸ்தானத்தில் குரு பார்வை, லாபஸ்தானத்தில் குரு பார்வை, ராசியின் மீது குரு பார்வை. எல்லா துன்பங்களும் விலகப் போகிறது. முயற்சிகளை தொடருங்கள், மனதை தளர விடாதீர்கள். வெற்றி எப்போனா வரும், முயற்சி செய்யுங்க. கும்பராசிக்கு கொஞ்சம் பிடிவாதம் அதிகம் உண்டு. உங்கள் ராசிக்கு அதிபதி சனீஸ்வர பகவான். அடுத்தவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய குணம் உண்டு, கருணை உள்ளம் உண்டு. எல்லாமே நீங்கள் ரொம்ப அதாவது ஒரு இடத்துல ஒருத்தர் கஷ்டப்படுறாங்கன்னா அதை பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டீங்க. உதவி கேட்டால் தான் உதவி செய்ய மாட்டீங்க. உதவி கேட்காத முன்னையே உதவி செய்யக்கூடிய நீங்கள். உங்களுக்கு இப்போ இந்த நேரம் பணத்தை எங்கன்னா கொடுத்துருந்து வாராக்கடனாக இருந்தால் இப்போ வசூலாகும். மென்மையாக கேளுங்கள். கும்பராசி சனீஸ்வர பகவானுக்கு எல்தீபம் ஏற்றி வழிபடுங்கள். ஆஞ்சநேய பகவானை வழிபடுங்கள். பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேர லட்சுமி நரசிம்மரை வழிபடுங்கள். யோகம் உண்டாகும். கும்பராசினர்களுக்கு எல்லா ஐஸ்வர்யங்களும், அதாவது கணவன் மனைவி வாழ்க்கையில் பிரச்சனைகள் இருந்தாலோ அல்லது லிவிங் டுகெதர் மாதிரி வாழ்ந்துக்கிறாங்க இல்லையா, ஒரு ரிலேஷன்ஷிப்பில் வாழ்ந்து நிற்பாங்க, அதில் ஏதாவது சிக்கல் வந்து பிரிந்தவர்கள் இப்போ ஒன்று சேரக்கூடிய வாய்ப்பு. காரணம் சுக்கிரன் 5ஆம் இடத்தில் அமர்ந்து கொண்டு, குருவும் 5ஆம் இடத்தில் அமர்ந்து கொண்டு நேரடியாக ராசியின் மீது குரு பார்வை, 11ஆம் இடத்தில் சுக்கிரனும் குருவும் 2 குருமார்கள் பார்வை. செல்வம் உங்கள் கனவெல்லாம் நினைவாக போது, அதை பயன்படுத்தி கொள்ளுங்க. இப்போ நடக்கலை அப்படின்னா அடுத்த ஒரு 3 மாதம் பொறுத்து சில பேர்களுக்கு வெற்றிகள் உண்டாகலாம். கொஞ்சம் நேரம் தள்ளி தான் வருமே தவிர, அதனால் எதுவுமே ஒருத்தருக்கே கஷ்டன்றது இறைவன் கொடுத்ததில்லை. முயற்சியை தொடருங்கள். உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷம், மகிழ்ச்சி, நிம்மதி அனைத்தும் உருவாக, நல்ல ஆயுள் பெற்று நல்ல ஆரோக்கியத்தோடு வாழ எல்லா கடவுள்களும், சிவபெருமானும், விநாயகர் பெருமானும், முருகப்பெருமானும், அன்னை பார்வதியும், பெருமாளும், அல்லாவும், இயேசுவும், பேசு பகவானும் கொடுத்து உங்களுக்கு உங்கள் வாழ்க்கை நிறைவான வாழ்க்கையை அமைய அவர்களின் அருள் ஆசி உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். நீங்கள் கொடுத்து வரும் அன்பிற்கும் ஆதரவுக்கும் மிக்க நன்றி. வாழ்க வாழ்க. வணக்கம்.